மேக்ஸில் யூனிட் 1ல் எக்ஸாம்பிள் 1.21 பார்க்க போகிறோம். ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க. பி செட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் எக்ஸ் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர், எக்ஸ் இஸ் லெஸ் தென் 11. ஸோ ப்ரைம் நம்பராக இருக்கணும் 11 வரைக்கும், 11 விட கம்மியாக இருக்கிற நம்பர் ப்ரைம் நம்பர் எடுத்து எழுதணும். அப்போது சி செட் பாருங்கள், எக்ஸ் எக்ஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 5 இருக்கணும், லெஸ் தென் 9, 9க்கு கம்மியாக இருக்கணும். அப்போ 5 6 7 8 வரைக்கும் எடுக்கணும். தென் வெரிஃபை ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு செட்டுக்கு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் காமனான உள்ளதை எடுத்து எழுதுனதுக்கப்புறம் பிக்கும் சிக்கும் நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏயும் சேர்த்து பி இன்டர்செக்ஷன் சியை எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ யூனியன் பி அப்புறம் ஏ யூனியன் சி. அப்போ ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களா? இதுக்கு இன்டர்செக்ஷன்ஸ் ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெண்டும் ஒன்று போல் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட்